நேத்து களமேட்டுல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவை போட்டு பொலன்னு பொளந்துட்டு இருந்தாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 விஷயத்த வந்து முக்கியமா வந்து பேசி ஆகணுங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெல் கொள்முதலுக்கு வந்து மூட்டைக்கு வந்து ரூ. 40 வந்து வாங்குறாங்க அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. இதுக்கு ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருவாரூர் எம்எல்ஏ வந்துட்டு குடுத்திருந்தாரு. என்ன சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 40 வந்து வாங்கலங்க. ஆனா கணிசமா வந்து வாங்குறோம் அப்படின்னு ஒத்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கு தான் வந்து மக்கள் வந்து இவர வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க போல. ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வந்து பண்ணணும். ஆனா அவரே வந்து முன் வந்து ஒத்துக்கிறாரு. ஆமாங்க ரூ. 40 வாங்கல. ஆனா வாங்குறோம்னு வந்து சொல்லிருக்காரு. இன்னொருத்தர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்தா இவர் மக்களுக்கு வேலை பார்க்கறது இல்ல, குடும்பத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ற மாதிரியே லாஸ்ட் ஹிஸ்டரிலாம் வந்து பார்த்தா அண்ணன் வந்துட்டு ஃபேமிலிக்கு மட்டும் தான் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. நம்ம சீமான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டு அழுதுன்னு இருக்காரு. என்ன கேட்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பாஜகவை எதிர்க்கனா அப்படி காங்கிரஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதே தான் நாங்க கேட்கிறோம். அப்ப நீங்க டிவிகே வந்து எதிர்க்கிறீங்கன்னா அப்ப வந்து டிஎம்கே வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 பிரஸ் மீட்டோ 3 பிரஸ் மீட்டோ கொடுப்பாரு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சில இருந்து தூங்கி முடிக்கிற வரைக்கும் அவர் பிரஸ் மீட்லயே தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அங்கேயே வந்து படுத்துருவாரு போல. இதுல ஒரு 2 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியும் சன் டிவியும். இவங்க 2 பேருமே வந்து யாரோட கைக்குள்ளேயும் நம்ம தெரியும். நம்ம குடும்பத்தோட சேனல் தான். சொல்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விஜய் வந்துட்டு மின்தடை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு வந்து கோரிக்கை வந்து வச்சிருந்தாரு பிரச்சாரத்துல. ஆனா அவரே தான் வந்துட்டு மின்தடை வந்து பண்ணணும் வந்து மனுவும் வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து மின்தடை ஏற்படுதுன்னு வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி பிரச்சாரத்துல வந்து இது போல மின்தடை பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து மின்தடை வேணும்னு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நேத்து திருவாரூர்ல வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மனு வந்து கொடுத்திருந்தாங்க. இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம 2 சேனலும் வந்து எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்களா, அதனால வந்துட்டு கொஞ்சம் வந்து இந்த மீடியா கிட்ட இருந்து நம்ம மக்களே கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. விஜய் வந்துட்டு பேச ஆரம்பிக்கல, பேச மாட்டாரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம், அப்படின்னு வந்து கலாச்சிட்டும் இருந்தாங்க. பட் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. வர ரியாக்ஷன் வந்து எப்படி பார்க்குறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க.